பால் மாதிரி விழுற பாலருவியிலிருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த பாலருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலருவியில் என்னென்னலாம் இருக்குது, இந்த பாலருவிக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயவன் கையில் யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க பாலருவியை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாலருவிக்கு தான் போயிட்டுருக்குறோம். இந்த பாலருவி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் செங்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த பாலருவிக்கு போகிறதுக்கு ரொம்ப ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆகாது. ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. சென்னையிலேருந்து டெய்லி நைட்டு செங்கோட்டைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ட்ரெயின்லேயும் நம்ம போகலாம். மதுரையிலேருந்து போகிறவங்களுக்கு டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் மதுரையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது. மதுரையிலேருந்து போகிறவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் வர்றவங்க செங்கோட்டையில் இறங்கிட்டீங்க அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து அடிக்கடி கொல்லம் போகிற பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம பாலருவினே டிக்கெட் எடுத்து கரெக்டாக அந்த அருவி இருக்கிற அந்த ஸ்டாப்லேயே நம்ம இறங்கிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஓன் காரில் போயிட்டுருக்குறோம். செங்கோட்டையை தாண்டின உடனே நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஹில்ஸ் ட்ராவலு. ஒரு மலையில் ஏறி தான் நம்ம போகணும். கேரளா தமிழ்நாடு பார்டர் அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கேரளா பார்டரை நெருங்கிட்டோம். இதுதான் வந்து ஆரியங்காவு செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த ஆரியங்காவோட செக் போஸ்ட்டு. இதை தாண்டிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஹில் ஸ்டேஷனு மலையிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஃபோட்டோ ஷூட் கூட இங்கே நீங்கள் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஹில்ஸ் ட்ராவலிங்கு. இந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாது. சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். கிளைமேட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பார்டரில் இருக்கிறதுனால, கேரளா பார்டரில் இருக்கிறதுனால கிளைமேட் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்காது. பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆரியங்காவு ரீச் பண்ணிட்டோம். ஆரியங்காவு ரீச் பண்ண உடனே பாலருவி வந்துடும். பாருங்கள், இதுதான் பாலருவியோட என்ட்ரன்ஸு. ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் உள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். பஸ்ஸில் வர்றவங்க நீங்கள் வெளியிலே இறங்கி இது வழியாக உள்ளே நீங்கள் நடந்து போகணும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் காரில் போகிறதுனால உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கார் பார்க்கிங் அங்கே இருக்குது. பஸ்ஸில் வர்றவங்க நீங்கள் நடந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பக்கம்தான், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த ஃபால்ஸ் கிட்ட நெருங்கி வரவும் பார்க்குற ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பச்சை பசேர்ன்னு இருக்குது. கேரளாவோட வாடை நமக்கு அப்படியே வருது. இது கேரளாவில் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் அது கூடுதல் சிறப்பு. காரில் வர்றவங்கள இங்கே வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நீங்கள் பார்க் பண்ணிடணும். காரில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இங்கேருந்து ஒன்றா தான் போகணும். இந்த பாலருவி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கேரளா கவர்மெண்ட்டு அவங்க ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் வெஹிக்கிள். அதில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம எடுக்கணும். இப்போ அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இங்கே தான் எடுக்கணும். இது வந்து கேரளா கவர்மெண்ட்டோட ஈகே டூரிசம் கீழே வரும் இந்த ஆஃபீஸு. இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. காரில் வேனில் வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சார்ஜஸ் வந்து தனியாக வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸ்க்கு மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா அலோடு கிடையாது. இதுதான் டிக்கெட்டு. நம்ம எடுத்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாருங்கள். கேரளா கவர்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து ஃபால்ஸ்க்குள்ளே போகணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணணும். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டீங்க. இந்த கிளைமேட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த டிக்கெட்டை நம்ம காட்டிட்டு இந்த வேனில் வந்து நம்மளை ஏற்றுவாங்க. நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால கையில் பிளாஸ்டிக்கோ பாட்டிலோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கீழே போடாதீங்க. அது வந்து அங்கே இருக்கிற விலங்குகளை வந்து பாதிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இங்கே தான் வந்து நம்ம க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று நம்ம எடுத்துருக்கிற என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த வேனில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 3 வெஹிக்கிள் இருக்குது. அதனால் அந்த 3 வெஹிக்கிள் வந்து ட்ரிப் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் அவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணோம். உடனே வேன் வந்துருச்சு. இந்த வேனில் போய் நம்ம இப்போது ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ஃபாரஸ்ட் வேனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வேன் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நம்ம இறங்கியாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பாலருவி அமைஞ்சிருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அங்கங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்கள். சவுண்டு பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸோட சவுண்டு. இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கே புரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்ட்டு. தண்ணி அப்படியே பால் மாதிரி ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த அருவிக்கு வந்து பாலருவி அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இந்த அழகை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாளும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இன்னும் இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகலாம். அதை நீங்கள் 1 by 1 பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த பாலருவியோட சீசன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஜனவரி வரைக்கும் இதோட சீசன் சொல்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கிறது இப்போ மே மந்த்து. தண்ணி நல்லா தான் வந்துட்டு இருக்குது. மழையை பொறுத்து இங்கே தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சீசன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இங்கே வர்றது நல்லதுங்க. இந்த இடம் தான் வந்து குளிக்கிற இடம். அருவி விழுகிற இடத்துல குளிக்கலாம். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே தான் குளிக்க விடுறாங்க. அருவியிலிருந்து வர்ற தண்ணி தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அங்கே யாரும் குளிக்க முடியாது மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகிறதுனால. இந்த இடமும் குளிக்கிறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த பாலருவியை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலே மிக உயரமான அருவிகளில் 32வது இடத்துல இந்த பாலருவி இருக்குது. கிட்டத்தட்ட 300 அடி உயரத்துலேருந்து இந்த பாலருவி தண்ணி விழுந்துட்டுருக்கு. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு விழுகிறதுனால இந்த அருவிக்கு பாலருவியின் பேர் வந்துட்டதா இந்த அருவியோட ஹிஸ்ட்ரி சொல்லுதுங்க. திருவிதாங்கூர் ராஜாக்கள் வந்து இந்த பாலருவியில் தங்களுடைய அரண்மனையை கட்டியதாகவும், துரதிருஷ்டவசமாக இந்த அருவியில் அந்த அரண்மனை சிக்கி கொண்டதுனாலையும் அவங்க வந்து குற்றாலத்துக்கு இடம் பெயர்ந்துட்டதா புராணங்கள் வந்து சொல்லுது. இன்றைக்கும் இந்த பாலருவிக்குள்ளே வந்து அவங்க கட்டிய அரண்மனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான டீட்டெயிலு,
இந்த ஃபால்ஸுக்கு வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டி இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற செங்கோட்டையில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும். செங்கோட்டையில் ஸ்டே பண்ணிங்கன்னா பக்கத்தில் குற்றாலத்துக்கும் நீங்கள் போய்க்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப்ஸில் ஏறி வந்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் டவர்லேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து கிட்ட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கிட்டக்கு நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி ஒரு ஆர்ப்பரிச்சு கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அருவி விழுந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து எல்லாரையும் குளிக்க விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே குளிக்க விடலை, கொஞ்சம் கீழே இறங்கி குளிக்க விட்றாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக குளிக்கிற இடம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி விழுகிற இந்த ஃபோர்ஸில் குளித்தோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அருவியில் குளித்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற நிறைய நோய்க்கு வந்து ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நிச்சயம் இந்த இடத்த வந்து அவங்களோட லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. பாருங்கள் என்னோட ஜூனியர் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நிறையா ஃபேமிலிஸ் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நல்லா குளிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு லேடிஸ் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனியாக இங்கே வந்து ரூம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாலருவியில் வந்து செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இன்றைக்கி வந்து பாலருவியை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பாலருவியில் நீங்களும் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த பாலருவிக்கு எப்படி போகணுங்கிற கூகுள் மேப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு 2 பானை இருந்தது. அந்த 2 பானையில் ஒரு பானை வந்து ஓட்ட பானையாக இருந்தது, ஒரு பானை வந்து நல்ல பானையாக இருந்தது. அந்த 2 பானையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பெரிய கொம்பு எடுத்து ஒரு பக்கம் ஒரு பானை, இன்னொரு பக்கம் ஒரு பானை அப்படி கட்டி தன்னோட தோளில் சுமந்துட்டு அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய அருவி இருக்குது. இதே மாதிரி பாலருவி மாதிரி ஒரு பெரிய அருவி இருக்குது. அந்த அருவிக்கு வந்து அந்த பானைகளை கொண்டு போவார். கொண்டு போயிட்டு பானையில் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவார். இதை வந்து அவர் ரெகுலராக வழக்கமாக பண்ணிட்டு வந்தார். அந்த ஓட்டப்பானையில் அவர் கொண்டு வர தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டே வரும். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆஃப் பானை தான் இருக்கும், பாதி பானை வந்து வர்ற வழியில் வேஸ்ட் ஆகிரும். இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த நல்ல பானை வந்து அந்த ஓட்ட பானை கிட்ட பேசிகிட்டு இருந்தது. என்ன பேசிச்சு அப்படின்னா, நீ பாரு, நீ வந்து வேஸ்ட்டு, நீ ஓட்டையாக இருக்கிற, நீ வந்து எதுக்குமே யூஸ் கிடையாது, உன்னால் எந்த யூஸும் கிடையாது, நம்ம எஜமானுக்கு நீ இருக்கிறதே வேஸ்ட்டு. நான் பாரு முழு தனியாக அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரேன், ஆனால் நீ பாரு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுற, நீ இருந்தே யூஸ்லெஸ், நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேர்ட் பண்ணிச்சு நல்ல பானை அந்த ஓட்டப்பானையை பார்த்து. அந்த ஓட்டப்பானை வந்து ரொம்ப கவலையோடு இருந்தது. ஒரு நாள் தன்னோட எஜமான்கிட்ட வந்து அந்த ஓட்டப்பானை பேசிச்சு. என்ன அப்படின்னா, எஜமானே, நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறேன், நான் யூஸ்லெஸ்ஸு, என்ன தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுட்டு ஒரு நல்ல அழகான புது பானையை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓட்டப்பானை வந்து தன்னோட எஜமான்கிட்ட சொல்லிச்சு. அவர் வந்து இந்த ஓட்டப்பானையை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஓட்டப்பானையே, நீ வந்து ஓட்டப்பானையாக இருக்கிறன்னு நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுற, உன்னால் எனக்கு கிடைச்ச நன்மையை நான் இப்போ உனக்கு காட்டுறேன் வா அப்படின்ட்டு. நீ வந்த வழியை பாரு எப்படி இருக்குன்ட்டு. நீ வந்த வழியில் நிறைய தண்ணீரை வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு நீ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த. அது கிடையாது, நீ வந்த வழி பாரு, பார்க்குறதுக்கு பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, எவ்வளோ பூக்கள் முளைச்சிருக்கு பாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா?
நீ வேஸ்ட் பண்ணிட்டு வர்ற அந்த தண்ணினால தான் இந்த பூக்கள் இந்த செடியெல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த நல்ல பானை இருக்கிற சைடு பாரு, காஞ்சி போய் புல் எதுவும் முளைக்காமல் வாடி போயிருக்கு. ஆனால் நீ வந்த இந்த பாதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீ யூஸ்லெஸ் கிடையாது, இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பானை அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த ஓட்ட பானைக்கிட்ட சொன்னாராம். அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நாம் வாழ்கிற இந்த லைஃப்பில் நம்ம அடிக்கடி திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, நாம் வேஸ்ட்டு, நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வேஸ்ட்டு, நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம யாருக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது, நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு நம்மளை நம்ம சொல்லிக்கிறது உண்டு. இப்படி அநேக வேளையில் நம்ம அதை நினச்சி கவலைப்படுறதும் உண்டு. ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் படைத்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. பைபிளில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம் அப்படின்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். ஆண்டவர் யாரையும் எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். உங்களை வச்சு அவர் பெரிய திட்டத்தை வச்சுருப்பார். உங்களை யாராவது யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, நீ பிறந்து வேஸ்ட்டு, இப்படி நிறைய பேர் பல வார்த்தையினால் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக பார்க்குறாரு. உங்களை வச்சு பெரிய காரியத்தை பண்ணுவார். லைஃப்பில் மற்றவங்களால் பண்ண முடியாத விஷயத்தை உங்களை வச்சு ஆண்டவர் பண்ணுவார். அதனால நீங்கள் யூஸ்லெஸ் கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சுருப்பார். அது எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, நம்ம அவருக்கு உண்மையாக அவரிடத்துல டெய்லி தினந்தோறும் அவரோடு இருக்கிற அந்த உறவை நம்ம அதிகப்படுத்தும் போது அது நமக்கு தெரிய வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யார் நம்மளை ஆகாதுன்னு சொன்னாங்களோ, யார் நம்மளை யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ, யார் நம்மளை அவமானப்படுத்துனாங்களோ, யார் நம்மளை காயப்படுத்துனாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்தி ஆசீர்வாதமாக அவரால் வைக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யாரெல்லாம் உங்களை ஆகாதுன்னு சொன்னாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியும், இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள் ஹெல்ப்பை தேடி அவங்க வர்ற அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையில் நம்மளை உயர்த்த முடியும். God bless you.